ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது முயற்சி தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் வர பைக் ரைட் போகலான்னு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் பைக் ரைட் போகிறோம். சும்மா மொபைலில் தான் எடுக்கிறோம், முதல் டைம்னால். பாருங்க எப்படி இருக்குன்னு. தாராபுரத்தில் 4 மணி, விடிய காலை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒட்டஞ்சத்திரம் நம்ம மெயினாக போகிறது திருநெல்வேலி. நம்ம சும்மா ஒரு ஷார்ட்டாக எடுத்து போட்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, இதேமாதிரி கண்டினியூவாக போடலாமா என்னன்னு சொல்லுங்கள். வாங்க பாருங்கள். பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க, ஹெல்மெட் போடுங்க. நாங்கள் எப்போதும் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தோம் தாராபுரத்தில். பைக்கில் போயிட்டுருந்தா பேரிகார்டில் அடித்து மண்டை உடஞ்சிருக்கு. இப்போ தான் பார்த்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு வாரோம், எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வாரோம். பாருங்கள், நீங்களும் அதேமாதிரி பார்த்து ஹெல்மெட்லாம் போட்டு பைக் ரைட் பண்ணுங்கள். காரில் போகிறவங்க ஓவர் ஸ்பீட் பண்ணுறாங்க, அதுக்குன்னு நீங்களும் அதேமாதிரி போட்டி போடாதீங்க, பொறுமையாக போங்க. பாருங்கள், இது தாராபுரம் மேம்பாலம். தாராபுரம் மேம்பாலம் தான் ஸ்டார்டிங்கே. நம்ம தாராபுரம் நம்ம வீடு, தாராபுரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட்டு அந்தளவுக்கு பைக்கில் போகிறதுக்கு குளிர் தான், ஆனால் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு குளிர்னு சொல்ல முடியாது. ஆனால் ரோட்டில் வண்டி எதுவும் இல்லை, ஃப்ரீயாக போகலாம். விடிய காலைங்கும் போது ஃப்ரீயாக இருக்குது, ஒரு தொந்தரவு இல்லை. நம்ம பார்க்கல போயிட்டே இருக்கலாம், எங்கேயுமே நம்ம கவனம் சேராமல் நேராக விட்டாமல் போயிட்டே இருக்கலாம். ஆனால் விடிய காலத்தில் ஓவர் ஸ்பீடு வேண்டாம், கையெல்லாம் விரைக்குது அப்படியே குளிரில். பஸ் ஸ்டாண்டு, தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறிச்சோடி ஒரே ஒரு பஸ்ஸை இன்றைக்கி உள்ள. நாங்கள் முதல் கீழே போய் டீக்கெலாம் குடித்தோம், அதெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சும்மா மேம்பாலத்துக்கு நம்ம ரைட் மாதிரி போடுவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அந்தளவுக்குலாம் ரோடெலாம் பிஸி இல்லை. நாங்கள் ஒரு நாள் நைட்டு போனோம், அப்போ தான் பயங்கர இதாக இருந்து. ஆனால் விடிய காலம் 4 மணிலாம் இல்லை, அந்தளவுக்கு கூட்டங்கள்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. புதுசாக போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒரு இதில் போட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொபைலில் தான் எடுக்கிறோம். இல்லை, என் ஃப்ரெண்டு ஓவர்டேக் பண்ணி போகிறாப்புல, அதான் என் ஃப்ரெண்டு. இன்னொரு ஆள் பின்னாடி சாக்கில் வருவார், அவர் தான் ஆக்சிடெண்ட் ஆனது. அதில் பேரிகாலில் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்தவர் தான். அதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி அந்தளவுக்கு அடியில் ஹெல்மெட் போட்டுருக்காரு, அதனால பரவாயில்ல, தப்பிச்சிட்டாரு. ஹெல்மெட்டில் அந்த மின்னோட கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருந்து, பரவாயில்ல. அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். உட்காந்து சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவர் எங்கள் மதுரை போகிறாராம். பின்னாடி ஒரு பெரிய சாக்கு மூட்டை வச்சுட்டு ஸ்பீடாக எடுத்து வந்திருக்காரு. நேராக பேரிகார்டு போட்டு கழிஞ்ச பேரிகார்டு அடிச்சிட்டாரு. நான் பைக்கில் போகும்போது கொஞ்சம் உஷாராகவே போங்க, ஏன்னா எப்போ எப்படி நடக்குன்னே தெரியாது. பாருங்க, இது இந்த கோயம்புத்தூர் போகிற ரோடு, தாராபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்குலாம் வண்டி டிராஃபிக்கே இல்லை, ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நைட் கொஞ்சம் பனி, இப்படி காலத்துங்களாம் நல்லா பனியாக தான் இருக்குது. இல்லைலாம் அப்படி வண்டி ஓட்டும்போது கை விறக்கிது. க்ளவுஸ் எல்லாம் போடல, சும்மா நார்மலாக அப்படி ஓட்டி பார்ப்போம், விடிய காலத்து தானே அப்படின்னு சும்மா ஓட்டி பார்ப்போம், ஓட்டுறோம். பாருங்கள், ஆனால் ரோட்லாம் ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்கங்க. அங்கேயே ஒரு 3-4 ஸ்பீட் பிரேக் ஒட்டு கடிச்சு அந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்காங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓவர் ஸ்பீடாக போகிறதுக்கு. 80 போனாலே பின்னாடி இருக்காலாம் தூக்கி போடுது, அந்த மாதிரி இருக்குது. டக்க 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 டக்குன்னு அடிக்கும், அந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கு. பாருங்கள், நம்ம வந்துட்டோம், நெருங்கிட்டோம். ஒட்டஞ்சத்திரம் இடையில கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், டீ குடிச்சாலாம் எல்லாம் கட் பண்ணிட்டோம், விடிஞ்சிருச்சு. இது ஒரு 6 மணி இருக்கும் அந்த டைமிங். இது மேம்பாலம். இது ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக போனால் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம லெஃப்ட்டில் பைபாஸில் ஏறிடுவோம். அங்கே டிராஃபிக் இருந்தாலும் சரி, பஸ்ஸுகள் நிறைய நிற்கும், தனியார் பஸ்ஸுகள் காலையில் நிறைய நிற்கும். அதனால் அந்த சைடு போகலை, அதனால் இப்படியே போயிடலாம். அப்படி போனாலும் டிராஃபிக்லேருந்து சண்டை போட்டுருக்கணும், அதனால் இப்படியே போயிடலான்ட்டு இப்படி போகிறோம். பாருங்கள், விடிய காலத்தும்போது லாரியெல்லாம் கிளம்பிருச்சு, எல்லாம் அங்கங்கேயே தூங்கிட்டு இருந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க. தாராபுரத்தில் நிறைய பேர் வண்டி ஒதுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் ரொம்ப பார்த்தோம். இப்போ எல்லாம் கிளம்பி வராங்க. நாங்கள் டீ குடிச்சோம்னா ஒன்றா வரிசையாக ஒவ்வொரு வண்டியாக வருது. நாங்களும் தெரிஞ்சவங்க 2-3 பேர் இருந்தாங்க, பார்த்து பேசிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இதுவரை தான் போடுறேன், தாராபுரம் வரை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம இனியும் கண்டினியூவாக வீடியோ போடலாமல் என்னென்னு சொல்லுங்கள், போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புதுசாக பண்ணுறோம், ஆதரவு கொடுங்க. இது ஒரு புது முயற்சி நமக்கு.
பாருங்கள், அது அங்கேருந்து பொள்ளாச்சி உடுமலை பைபாஸு நேராக உள்ள பொள்ளாச்சி வந்து இப்போ வரது வழி முன்னாடி பொள்ளாச்சின்னு தான் வருது. இதுலேருந்து ஏறியாச்சுன்னா நமக்கு ரோடு முடிஞ்சு இங்கே ஃபுல்லாக பைபாஸு. அப்புறம் அங்கே தள்ளி போனால் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் அங்கே உள்ளதான் வீடியோ எடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது, அங்கே ஏகப்பட்ட டிராஃபிக். மேம்பாலம் வேலை நடக்கிறதுனால ஏகப்பட்ட டிராஃபிக். அன்னைக்கு போயிட்டு விடிய காலத்தில் போயிட்டு படாதப்பட்டு, அதனால் அங்கே எடுக்க மாட்டேன். இதோடு முடிச்சிருந்தேன். பாருங்கள், எதுனா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அவ்வளோதான். கை வேறு அந்த மறைச்சிச்சு. ஆனால் கிளைமேட் காலத்தில் சூப்பராக இருக்குது, வீடியோ எடுக்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் எப்படி சூரிய உதயம் இதெல்லாம் இருக்குது, எடுக்க முடியாது. அங்கே நம்ம சூரிய உதயம்லாம் உள்ளே போயிடுவோம், டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் போய். அங்கே ரோடு மேம்பாலம் வேலை நடக்கிறதுனால 2 இடத்துல அப்படியே ஒரு எஸ் பேண்ட் மாதிரி இருக்கும்.